மாண்புமிகு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன கேள்வி கேளுங்க. மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். இந்த பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், எங்கள் மாவட்டத்தை நன்கு அறிந்தவர். இது குறித்து உடனடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் என்எல்சி நிறுவனம் இது போன்ற தவறான தகவலை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று தெரிவித்தவுடன் அவர் உடனடியாக விருதாசலம் கோட்டாட்சியரை அனுப்பி நேரடியாக ஆய்வு செய்து இன்னும் 2019க்கு பிறகு எந்த விவசாயிக்கும் அங்கு இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் இந்த நிமிடத்தில் கூட நீங்கள் அதை ஆய்வு செய்து கொள்ளலாம். மண்மேடுகள் சரிந்து அந்த களிமண் நிலங்களிலே பரவி இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு 2019 பேரளவிற்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டு என்எல்சி நிறுவனம் முழுக்க கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத ஒழிய விவசாயிகளை வந்த பதில் 100% உண்மை. நான் கேட்டது இது மட்டுமல்ல, என்எல்சி நிறுவனத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்கள், இது போன்ற வேலை வாய்ப்பு, இழப்பீடு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று தான் நான் கோரியிருந்தேன். மரியாதைக்குரிய இறையன்பு அவர்கள் தலைமை செயலாளர் இருந்த பொழுது ஒரு கூட்டத்தை, உயர்மட்ட குழு ஒரே ஒரு கூட்டத்தை கூட்டினார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பல முறை இது குறித்து பேசியிருக்கிறேன். எனவே அந்த தவறான செய்தியை நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். வேண்டுமென்றால் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதாசலம் கோட்டாட்சியரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் அந்த களிமண் சேர்ந்த நிலம் அப்படியே தான் இருக்கிறது. விவசாயம் கிட்டத்தட்ட 10-20 வருடங்களாக நடைபெறவே இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்எல்சி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைங்க, மென்ஷன் பண்ண பதிவு அதுவும் என்எல்சி பத்தி இன்னைக்கு பேசினதுனால இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட அதை பற்றி நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப நாளா நான் கோரிக்கை வைக்கிறேன். திருமுதுகுன்றம் அப்படின்ற பழைய பேருங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே விருதாச்சலத்தை தலைமையை கொண்டுதான் கடலூர் மாவட்டம் செயல்பட்டது. அந்த வகையில ஜங்ஷன் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்க விருதாச்சலத்துல இருக்குங்க. நீங்க அதை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் விருதாச்சலத்திலிருந்து கடலூருக்கு செல்வ தூரம் மிக அதிகமாக இருக்கு. எனவே அதை மாவட்டமாக அமைச்சர் அவர்களும் நீங்கள் அறிவிக்கணும். அதே மாதிரி என்எல்சி பத்தி பேசும் பொழுது நிச்சயமாக அது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்எல்சி மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காருங்க. அதான் மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னது மாதிரி இருங்க உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க நான் சொல்றேன். உட்காருங்க. அதாவது உறுப்பினரிடமிருந்து இருங்க உட்காருங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மென்ஷன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் சுருக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாக இருந்த வாழையாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது ஒன்று, மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று துறை இருக்கிறது, அவருக்கு பணியாளர் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, 2க்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 துறைகளினுடைய பணிச்சுமைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்கும்
சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அவர்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.